வாங்கடா. ஏய், அந்த மடைக்கு பக்கத்துல ஒண்ணு, அப்புறம் அந்த தெக்கல பாரு அங்க. வரப்புல கால் வச்சுங்க, காலை வெட்டி விடுவேன். சொல்றேன்ல. யோ பெரியசாமி, என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? அறுவடை முடிஞ்ச கையோட நிலத்தை கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினல்ல, இப்ப என்ன? உனக்கு என்ன புத்தி கிந்து கெட்டு போச்சா? இந்த நிலத்தை நான் யாருக்கும் விக்கிறதா இல்ல. வார்த்தை மீறக்கூடாது. என்ன கேன புண்ணாக்குன்னு வச்சுக்கிட்டியா? ஏய், என்னப்பா பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் கல் எடுங்கப்பா. இல்லைங்க. ஏய் பொன்ராசு, ஓ உன்னத்தாயா? இந்த நிலத்துல யாரும் அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா உத்தரவு. சரிங்க, ஏனுங்க கரும்பு தோட்டம் எப்படிங்க இருக்கு? டேய் போடா, போய் உன் தோட்டத்தை பாருடா. வந்துட்டான் பெருசா. ஓ பெரியசாமி, உன்னதாயா பணத்தையும் வாங்கிக்குவ, போலீஸ்க்கு போவ, அப்படித்தானே? அதெல்லாம் இவற்றை எதுக்காக கேக்குறா பொன்ராசு? எதுவானாலும் இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட போய் கேட்டுக்கோ. மிஸ்டர் பொன்ராஜ், ஆத்திரப்பரமா பொறுமையா கேளுங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டது உண்மைதான் பெரியசாமி ஒத்துக்கிறாரு. அப்புறம் எதுக்கு சார் உங்ககிட்ட புகார் கொடுக்கணும்? மிரட்டி கையெழுத்து வாங்கினல, அதை பத்தி தான் புகார் கொடுத்துருக்கோம். மிரட்டிய கையெழுத்து வாங்கினா? மிரட்டிய கையெழுத்து வாங்கின பொன்ராஜ், இதென்ன சந்தேகம் நினைச்சிட்டீங்களா? அண்ணாசிமா ஆர்ப்பாட்டப்படாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். என்ன இருங்கயா இருங்கயா. ஐயா நீ போ பொன்ராஜு, ஐயா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிங்க, வரீங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொய் புகார் வாங்குறதுக்குனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரா? புகார் உண்மையா பொய்யான முடிவு இருக்குதா? நாங்க இருக்கோம். அதுவும் சரிதான். 80 பேர் எனக்கு நிலம் வைக்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனான். அதுல ஒருத்த மட்டும் புகார் கொடுத்துருக்கான். எங்கேயோ லாஜிக் கிடைக்குத. எங்கேயும் லாஜிக் கிடைக்கல. மீதி 79 புகாரும் ஓ, நீ தியாகி பையன்ல? என்னடா அம்பு வந்துருச்சே, வில்ல காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்ட. ஏன் இன்ஸ்பெக்டர், இவனுங்க நிலத்துக்கு 1க்கு 3 பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்களே, அக்ரிமெண்ட் போட்டு எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க. இத்தனை நாள் விரல் சிப்பிக்கிறானுங்களா? பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பயந்துட்டு இருந்தாங்க. முதல்ல பெரியசாமி மாமா கட்டினாரு, அவருக்கு பின்னாடி அத்தனை பேரும் வந்திருக்காங்க. யோ பெரியசாமி, அன்னைக்கு என்னமோ சாஷ்டாங்கமா காலில் விழுந்து தெய்வம்லாம் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனேன், மறந்து போய் புகார் கொடுத்துட்டியா? அதை எப்படிங்க பார்ப்பேன்? உங்க ஆளுங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க. நான் ஆளை விட்டா போதும் சாமின்னு சொல்லி காலில் விழுந்து கையெழுத்து போட்டேன். என் வீட்டை குளிச்சிருன்னு சொல்லி பயமுறுத்தி கையெழுத்து வாங்கினாருங்க. கையெழுத்து போடலன்னா குழந்தைய கொண்டுன்னு சொன்னாருங்க. நிலத்தை எழுதி கொடுக்கலாம், ஊரை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னாருங்க. ஓ நிறுத்துங்களா பாரதேசி பசங்களா. ஐயா பணம் பத்தலங்க ஐயா, கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துட்டு போறேன். எதுக்கு அப்படி இல்ல அப்படிலாம் சொல்றீங்க? பணம் யாருக்கே வேணும்? உனக்கு பணம் வேணுமா? வாங்கின பணத்துக்கு 1.25 வட்டி போட்டு நாங்க திருப்பி தரோம். என்னடா சொன்ன? வட்டி போட்டு கொடுக்குறீங்களா? ஏய், கவர்மெண்ட்டுக்கே வட்டி இல்லாம கடன் கொடுக்கணும் அந்த வேலாயுதம் பிள்ளை. டேய், இந்த வேலாயுதம் பிள்ளைய உசுப்பி விட்டீங்கல்ல? டேய், பொழுது விடிஞ்சா பாருங்கடா, நிலத்துல வைக்கிறதுக்கு ஒரு பயலுக்கும் கால் இருக்காது. வேலாயுதம், பிஹேவ் யுவர்செல்ஃப். நீ என்ன பெரிய ஐஜியா? நீ என்ன அதட்டுறது? நீ கான்ஸ்டபிள்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆன வரைக்கும் எத்தனை ஸ்டேஷன் மாறி வந்தேன்னு எனக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி G3 ஸ்டேஷன்ல வாரத்துக்கு ஒரு மணி கையெழுத்து போட்டப்பவே உன்னை நல்லாவே எனக்கு தெரியும். 10 வருஷமா என்ன தெரியுங்கிறல்ல, அப்புறம் எதுக்கே என்னை பழச்சிக்கிற? நான் மலையே முழுங்குறவன். உன்ன மாதிரி கூழாங்கல் எல்லாம் மாத்திரம் போய வந்துட்டேன்.